தமிழகத்தில் முக்கிய சுற்றுலா தலமான ஊட்டி, கொடைக்கானலை தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி கோவை மாவட்டம் வால்பாறைக்கு வரும் அனைத்து சுற்றுலா பயணிகளின் வாகனங்களுக்கும் இ-பாஸ் நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. சமீப காலமாக வால்பாறைக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. மேலும் விலங்குகள், மனிதர்களுக்கும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகரிப்பதற்காக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பொள்ளாச்சியிலிருந்து ஆழியார் வழியாக வால்பாறைக்கு செல்லும் பிரதான சாலை 40 கொண்டை ஊசி வளைவுகள் கொண்ட அடர்ந்த வனப்பகுதியில் அமைந்துள்ளது. மேலும் இங்கு ஆழியார் அணையை அடுத்து வன சோதனை சாவடி அமைந்துள்ளது. எனவே இவ்வழியாக வால்பாறை மற்றும் குரங்கு அருவி எனப்படும் கவியருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் வாகனங்களுக்கு இ-பாஸ் மற்றும் வாகன தணிக்கை செய்யப்பட்ட பின்னரே சுற்றுலா பயணிகளின் வாகனங்களை வனத்துறையினர் அனுமதித்து வருகின்றனர். இ-பாஸ் இல்லாமல் வரும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களுக்கு அங்கு அமைக்கப்பட்டுள்ள இ-பாஸ் சோதனை சாவடி மையத்தில் இ-பாஸ் எடுத்த பின்னரே அதிகாரிகள் அனுமதித்து வருகின்றனர். மேலும் அதேபோல அரசு பேருந்துகளில் வரும் சுற்றுலா பயணிகள் வழக்கம் போல பயணம் செய்து வருகின்றனர். மேலும் வால்பாறை செல்லும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களில் நெகிழிப்பை மற்றும் பிளாஸ்டிக் பாட்டில்கள் கொண்டு செல்கிறார்களா என்பதை வனத்துறையினர் சோதனை செய்து நெகிழிப்பை மற்றும் பிளாஸ்டிக் வைத்திருந்தால் பறிமுதல் செய்யப்பட்ட பிறகே வாகனங்கள் அனுமதிக்கப்படுகிறது. வனச்சாலையில் பயணம் செய்யும் சுற்றுலா பயணிகள் குரங்கு, வரையாடு உள்ளிட்ட வன விலங்குகளை கண்டால் அவைகளுக்கு உணவு கொடுத்து அவைகளை தொந்தரவு செய்யக்கூடாது எனவும் எச்சரித்து அனுப்புகிறார்கள். வால்பாறை தாலுகாவில் வசிக்கும் உள்ளூர் மக்களும் 2 சக்கர, 4 சக்கர மற்றும் சுற்றுலா வாகன உரிமையாளர்கள் அதே இணையதளத்தில் ஒருமுறை மட்டும் லொகாலிட்டி பாஸ் பதிவு செய்து கொண்டால் போதுமானதாகும். சுற்றுச்சூழலை காக்கவும் சுற்றுலா போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தவும் அனைவரும் இ-பாஸ் விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது.